ஸ்டார்ட்டிங்கில நருட்டோ வந்துட்டு அந்த 9 டெயில் சக்ரா மோட்லயே ஓடிட்டுருப்பான். ஸோ ஓடும்போது பின்னாடி இருந்து பார்த்துட்டு, "பரவால்ல நருட்டோ இந்த நைட் டைம்ல உன்னோட லைட் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நீ வந்து பார்த்தீன்னா ஒரு சன்லைட் மாதிரி இப்ப தெரியிற. நல்லா இருக்குன்ற" மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, உள்ள இருந்த 8 டெயில்ஸ் நருட்டோ வந்து 9 டெயில்ஸ் சக்ரா வந்து யூஸ் பண்ண தான் கத்துக்கிட்டான். ஆனா 9 டெயில்ஸோட இன்னும் ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணல. இப்படியே போயிட்டு இருந்தான்னா 9 டெயில்ஸ் அவனோட சக்ரா ஃபுல்லா எடுத்துரும். நருட்டோட சக்ரா 0 ஆயிடும். ஸோ அப்படி 0 ஆயிடுச்சுன்னா அவன் வந்து செத்துருவான்னு சொன்னோனே, "நீ எப்பயுமே என் கூடயே இருன்ற" மாரி 8 டெயில்ஸ் வந்து கத்திட்டே இருக்கு. ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் நருட்டோ கூடயே இருக்கேன்ற மாதிரி வந்து நருட்டோ பின்னாடி ஓடிட்டுருப்பாரு. நருட்டோ ஸ்லோ மோஷன்ல அப்படியே வரும். ஸோ வரும்போது ஒரு வாய்ஸ் வந்து கேட்கும் நருட்டோன்னு. என்னன்னு பார்த்தா உள்ள கியூபி வந்து நருட்டோவ கூப்பிட்டுருக்கான். அப்ப கியூபி என்ன சொல்லும்னா, நருட்டோ உன்னால இந்த வாரம் நீ ஏன் தனியா நிப்பாட்டிருவேன்ற மாதிரி அது வந்து கியூபி வந்து கேட்குமா, ஆமா என்னால நான் இந்த வாரம் நானே ஸ்டாப் பண்ணிருவேன்ற மாதிரி நருட்டோ சொல்லுவான். அதே மாதிரி இங்க இருக்கா சென்சை கிட்டயும் அதே தான் சொல்லியிருப்பான். நான் வந்து இந்த வாரம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும். எல்லார்கிட்டயும் இருக்கிற அந்த ஹேட்டர்ஸும், பெயினையும் நான் வந்து எடுத்தாகணுன்ற மாதிரி நருட்டோ சொல்லியிருப்பான். அதுதான் என்னோட நிஞ்சா வேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான். நருட்டோ உனக்கே தெரியும் என்னோட சக்ரா நீ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து மாதரோட படை எவ்வளோன்னு தெரியும். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நீ வந்து சென்ஸ் பண்ணியிருப்ப. அது தெரிஞ்சுமா நீ உன்னால இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட முடியுமான்னு நீ நினைக்கிறேன்னு கியூப் வந்து கேட்குவான். ஆமா நான் வந்து இந்த வாரம் எப்படியாவது நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்ற மாதிரி அவனும் சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு உன்னால இதெல்லாம் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பார்த்தீன்னா ஹேட்டர்ஸ் ஃபுல்லா பரவிடுச்சு. ஸோ இந்த வார் மூலமா அகெயின் வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து பரவிட்டே தான் இருக்கு. உன்னால இந்த வார வந்து ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு கிபி வந்து சொல்லுமா. ஓகே ஓகே எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நீ வந்து பார்த்தீன்னா நீ வந்து உன்னோட வழிக்கு வந்து என்னைய கொண்டு வரலாம்னு நினைக்கிறா. அகெயின் இதுக்கு முன்னாடி வந்து பண்ணல உன்னோட ஹேட்டர்ஸ் வந்து என்னைய கொடுத்துட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லா கியூபியா மாறணும் தானே நீ நினைக்கிற. முடியாது முடியாது. ஃபர்ஸ்ட் ஏமாந்த மாதிரி நான் செகண்ட் டைம் ஏமாற மாட்டேன். இந்த டைம் நான் கேர்ஃபுல்லா இருப்பேன்னு நருட்டோ சொல்லுவான். பரவாயில்ல நீ வந்து இருந்த விட இப்போ ஸ்மார்ட்டா தான் இருக்கேன்ற மாதிரி கிபி சொல்லலாம். ஓகே நான் வந்து போயிட்டு இந்த வாரம் வந்து ஸ்டாப் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி வந்துட்டு உன்கிட்ட இருந்த எல்லா ஹேட்டர்ஸையும் நான் எடுத்துட்டு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆளா நான் மாத்தி காட்டுறேன்னு நருட்டோ சொல்லலாம். ஏய் நருட்டோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்து கியூபி 9 டெயில்ஸ் அதை மட்டும் மறந்துடாத. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்டர்ஸ் மட்டும்தான். ஒரு சின்ன பையன் அவ்வளோ ஈஸியா என்ன மாத்திற முடியாதுன்னு கியூபி வந்து கத்திட்டே இருக்குமா. நீ வந்து ஒரு ஸ்டூபிட் மாதிரி பேசாதன்னு கியூபி செம்ம கோவத்துல பேசிட்டே இருக்கும். அப்போ முன்னாடி போன நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பா. ஸோ திரும்பி பார்த்துட்டு ஓகே நான் வேணா ஸ்டூபிட்டா வேணா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற ஹேட்டர்ஸை நான் ரிமூவ் பண்ணி தான் ஆவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நிஞ்சாவேன்னு சொல்லுவான். நருட்டோ வெயிட் பண்ண ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த உலகத்துல ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. உன்னோட காம்ரேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செத்துட்டு இருக்காங்க. ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஃபுல்லா பரவிடுச்சு. அந்த ஹேட்டர் வந்து அவங்களுக்கு வர வர அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாறிட்டே வராங்க. அந்த ஹேட்டர்ஸ் பரவுறத உன்னால ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அகெயின் இப்போ இருக்கிறத விட அந்த உலகம் அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்டர்ஸாக தான் மாறும். ஸோ உன்னால இதை ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்னு கியூபி வந்து சொல்லுமா. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும். அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஸ்டார்டிங்கில் ஜோஜியும் சிக்கமாரும் ஃபைட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருப்பாங்களா. எனக்கு யார் கூட பேட்டில் வரப்போகுது, நான் யார் கூட சண்டை போட போறேன்னு நருட்டோ யோசிச்சுட்டே இருப்பான். ஓகே ஒருவேளை இவனா இருப்பானான்னு ஹீபா சீனோ பார்த்துட்டு இருப்பான். ஜோஜி வந்துட்டு சென்சே என்னோட ஃப்ரெண்டை என்னால் எப்படி அடிக்க முடியும், நான் என்னோட சண்டை போட மாட்டேன்னு அவன் சொல்லுவானா. அப்போ இருக்கா வந்துட்டு இது வந்து பேட்டில் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சைன் தான் நீங்க வந்து பண்ண போறீங்கன்னு வந்து இருக்கா சென்சே அத பத்தி டீட்டெயிலா சொல்லுவாரா. ஸோ டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹேண்ட் சைன். இந்த ஹேண்ட் சைன் வந்து பண்றது மூலமா 2 ஷினோபி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு ஆரம்பிப்பாரு. ஸோ ஆரம்பிக்கும்போதே சிக்கமாரி கிளம்பிடும். ஓகே ஓகே போதும் போதும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பண்றது எல்லாமே டைம் வேஸ்ட்டா தான் ஆகுது. ஸோ ஓகே நான் போயிட்டு வேற வேலை இருந்தா நான் பார்க்குறேன்ற மாதிரி சிக்கமாரு போனோனே உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள என்னோட உயிரே போயிருன்ற மாதிரி இருக்கா வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப இந்த சின்ன பேசிக்ஸ் கூட தெரியல. இது எப்படி சுனின் ஆக போறான்னு சீனா சொன்னோனே, பட்றா உனக்கு எல்லாமே தெரியுமான்ற மாதிரி கீபா வந்து பார்த்துட்டே இருப்பான். அப்ப வந்துட்டு ஏய் சிக்கமாரி ஏன் அப்படி இப்ப எங்க போனாலும் ப்ராப்ளம் இழுத்துட்டே வர? ஒழுங்கா சென்சை சொல்றத கேளுன்ற மாரி அவ கத்திட்டு இருப்பா. அப்ப சாக்குரா வந்துட்டு உனக்கு இவங்கள தெரியுமான்னு கேட்பாளாம். ஓகே எங்க பேரண்ட்ஸுக்கு இவங்கள தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு இவங்க 2 பேரும் அந்த ஹேண்ட் சைன் முன்னாடி கொண்டு வந்தோனே, ஜோஜி வந்துட்டு சாரி சிக்கமாருன்னு கேட்பானா. பரவால்ல ஓகே இட்ஸ் ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நினைச்சுட்டு தான் இருந்தேன். இது வந்து ஒரு பெரிய ட்ராகா தான் இருக்கும்னு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ன்ற மாதிரி 2 பேரும் ஹேண்ட் சைன் வந்து குடுப்பானுங்க. நருட்டோ பேர கூப்பிடுவாங்களா. ஸோ நருட்டோ ஓகே நான் வரேன்ற மாதிரி நருட்டோ போவான். ஸோ பக்கத்துல இருந்தவங்க நான்லாம் இவன் கூட வந்து பேர் ஆகக்கூடாது. ஸோ என்னோட அப்பா அம்மா இவனோட பேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்ல வந்து யாருன்னா சாஸ்கே உச்சியா. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கேன்னு வந்து கத்திட்டே இருப்பானுங்க. சாக்குராவும் ஈனோ வந்து பார்த்தீங்கன்னா கமான் சாஸ்கே யூ கேன் டூ இட் நீ உன்னால பண்ண முடியும்னு கத்திட்டே இருப்பாங்க. நருட்டோ வந்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இவ்வளோ கூலா இருக்கானே தெரியலையே. இவனை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். நருட்டோ ஹினாட்டா வந்துட்டு நருட்டோ உன்னோட பெஸ்ட்டை கொடுன்ற மாதிரி ஹினாட்டா வந்து அவளுக்கு இது பண்ணிட்டு இருப்பான்.
இருப்பான். இங்க வந்துட்டு 2 பேரும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, ஒருத்தி வந்துட்டு "சஸ்கே அவன விடாத அடிச்சிருன்ற" மாரி கத்திட்டே இருப்பா. நருட்டோ வந்துட்டு, "நீ என்ன இவ்வளோ ஃபேமஸா இருக்கியா? உன்னைய வந்து பாரு கொஞ்ச நேரத்தில உன்னை பீட் பண்ணிட்டு, உன்னோட இடத்துக்கு நான் வரேன்ற" மாரி நருட்டோ சொன்னோனே, சாஸ்கே வந்துட்டு அத வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டா நான் பண்ணி காட்டுறேன்ற மாரி சாஸ்கே செம்ம கூலா பேசிட்டு இருப்பான். அப்போ இருக்கா சென்சை வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஹேண்ட் சைன் வந்து என்னன்னா, ஸ்பேர் சைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைன் வந்து ஃபர்ஸ்ட்டு எனிமி முன்னாடி நம்ம வச்சா 2 பேரும் வந்து பேட்டில் பண்றதா அர்த்தம். ஸோ பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணியிருப்பாங்களா? ஸோ பேட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஸ்பேர் சைன 2 பேரும் வந்து ஹோல்ட் பண்றது மூலமா 2 பேருக்குள்ள எந்த ஒரு சண்டையும் கிடையாது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு அர்த்தம்னு சொன்னோனே, என்ன நருட்டோ கேட்டுட்டு தானே இருக்கேன்னு இருக்கா கேட்பறா. உனக்கு நான் இதோட செகண்ட் டைம் சொல்றேன். கேட்டுட்டு இருக்கியான்ற மாரி கேட்டோனே, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு புரியுதுன்ற மாரி சொன்னோனே, ஓகே வாங்க 2 பேருன்ற மாரி நிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஃபைட் பண்ண கிட்ட வருவாங்க. ஸோ கிட்ட வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்கே ஒரே செகண்ட்ல அடிச்சுருவான். ஸோ அடிச்சு கீழ தள்ளிருவான். ஸோ கீழ தள்ளுனே இவனோட கண்ணு இவனோட கண்ணு பார்க்க அப்படியே என்ன மாரி இருக்கு. ஸோ எனக்கு நடந்த மாரி இவனுக்கு நடந்திருக்குன்ற மாதிரி நருட்டோ யோசிப்பான். அப்போ நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நடந்திருக்கும்ல. ஸோ எல்லாருமே அவாய்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்கேவ அவாய்ட் பண்ணியிருப்பாங்கன்றத நருட்டோ வந்து கண்ண பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா இவன் கண்ல இருக்கிறது எனக்கு நடந்த மாதிரி இல்லையா? ஆனா இவனுக்கு வேற மாதிரி இருக்கேன்ற மாரி நருட்டோ வந்து பார்ப்பான். ஸோ பார்த்தோனே அங்க சாஸ்கே வந்து எந்திரிப்பான். சாஸ்கே வந்து அங்கேருந்து எந்திரிச்சு பின்னாடி வருவான். ஸோ பின்னாடி போம்போது அவன் நருட்டோ உட்காந்துருந்தாளா, ஸோ எந்திரிச்சுட்டு, "நீ என்ன நெனச்சுட்டு இருக்க? நீ வந்து அவ்வளோ ஈஸியா டிஃபீட் பண்ணிடலாம்னு நெனைக்கிறியா? வா அகைன் வந்து 1 வெர்சஸ் 1 போடலாம். வா சண்ட போடலான்ற" மாரி நருட்டோ வந்து கத்திட்டே இருப்பான். இவன் என்ன முட்டாளா இருப்பான். ஆல்ரெடி தோத்துட்டான்ல. எதுக்காக அகைன் கூப்பிட்டுட்டு இருக்கான்னு கீபா வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப இருக்க வந்துட்டு, "ஏன் நருட்டோ ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க? அமைதியா இருன்ற" மாரி சொல்லிட்டு, "நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் செய்ய சொன்னேல்ல, ஸோ அத செய்யின்ற" மாதிரி கூப்பிடுவாரா. சாஸ்கே உடனே இந்த 2 பேரும் வந்து அந்த ஸ்பேர் சைன பண்ணுங்கன்ற மாரி சொன்னோனே 2 பேரும் கிட்ட வருவானுங்க. ஸோ கிட்ட வந்தோனே சட்டைய இழுத்துட்டு நீயும் நானும் எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆக முடியாது. நீ உன் வேலைய பார்த்துட்டு போன்ற மாரி 2 பேரும் பேசினோனே, "ஏய் போதும், போதும், போதும் சண்ட போடாதீங்க. அமைதியா போங்கன்ற" மாரி சொன்னோனே, "அப்ப ஏன் நருட்டோ அப்படிலாம் பண்ணாதன்ற" மாரி ஈனோ கத்துவாளா, அவன் நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போயிட்டு பேன்னு காமிச்சுட்டு ஓடிருவான். "ஓகே உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். பாத்தியா சாஸ்கே வந்து பார்த்தீன்னா, அவனோட உடம்பு ஃபுல்லா ஹேட்டர்ஸ் தான் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஹேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவன இன்னும் ஸ்ட்ராங் ஆகி இருக்கு. நீ பொறந்ததுலேருந்து யாருமே இல்லாம வளர்ந்துருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. எனக்கு எல்லாமே இருந்திருக்காங்க. சடனா தான் இறந்துருக்காங்க. ஸோ உனக்கு எப்பயுமே என்னோட வலி புரியாதுன்ற மாரி சாஸ்கே வந்து சொல்லியிருப்பான். அப்புறம் இங்க வந்துட்டு 2 பேரும் சண்ட போடுவாங்கல்ல. நருட்டோ நீ என்னதான் பேசி என்னைய வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சாலும், உன்னால என்னைய எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. நான் லீஃப் வில்லேஜ அழிக்க தான் போறேன். எல்லாரையும் கில் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து கில் பண்ணுவேன்னு சொல்லுவானா. நீ வேணும்னா என்னைய தடுத்துட்டு அந்த வில்லேஜுக்கு பெரிய ஹீரோ ஆகலாம். இன்கேஸ் இல்லைன்னா, நீ வந்து பார்த்தீன்னா, என் கையால செத்துட்டு ஒரு லூசர் மாதிரி செத்துருவேன்னு சொல்லுவான். உனக்கே எல்லாம் புரியும்னு நெனைக்கிறேன் நருட்டோ. ஈவன் உன்னோட ஃப்ரெண்டே வந்து பார்த்தீன்னா, இப்போ ஃபுல்லா ஹேட்டர்ஸா தான் இருக்கான். ஈவன் வந்து அப்ப அவனையும் உன்னால சேஞ்ச் பண்ண முடியல. நீ எப்படி என்னைய சேஞ்ச் பண்றேன்ற மாதிரி கியூபி வந்து கேட்குமா. நருட்டோ பேசிட்டே உள்ள வருவான். ஸோ உள்ள வந்தோனே, "கியூபி நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியுது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஸோ உன்னோட ஹேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா, நீ அப்படியே என் பக்கம் திருப்ப பார்க்குற." நருட்டோ கைய நீட்டுவான். ஸோ கைய நீட்டுனோனே அந்த 6 பாத்தோட கேட் வந்து விழுவும். ஸோ அந்த கேட் விழுந்தோனே நருட்டோ அதோட கண்ணுக்கிட்ட போவான். ஸோ கண்ணுக்கிட்ட போயிட்டு, "நீ என்ன நெனைக்கிற? என்னால சாஸ்கேவ திருத்த முடியாதுன்னு நெனைக்கிறியா?" அப்படிலாம் இல்ல. என்னால சாஸ்கேவ திருத்தி கொண்டு வர முடியும். ஸோ அப்ப வந்து அகைன் ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். கியூபி வந்து என்ன சொல்லுவான்னா, "நீ அகைன் என்ன சீல் பண்ண போறியா? அதுவும் இந்த சின்ன பையன் உடம்புக்குள்ளன்ற" மாரி கியூபி கத்திட்டு இருக்கும்ல அந்த சீனு. அப்புறம் சின்ன பையனா இருக்கும்போது, "நீ என்னோட உடம்புல இருக்கியே, ஏதாவது ரென்ட் குடுக்குறியா? ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் சக்கர குடுன்ற" மாரி சின்ன வயசுல கேட்டிருப்பான். அந்த மெமரீஸு. அப்புறம் நருட்டோ வந்து கியூபியோட ஃபைட் பண்ணான்ல. ஸோ ரசிங்கன் பேரேஜ் வச்சு, ஸோ அந்த ரசிங்கன் பேரேஜ் வச்சு அந்த மூவ்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கும். அந்த ரசிங்கன் பேரேஜ் வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா இதோட இன்னும் முடியல, இன்னொன்னு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா ஓடிருவான். ரஷின் ஷுரிக்கன் எடுத்துட்டு. ஸோ அந்த ரஷின் ஷுரிக்கன் அடிக்கும்போது இது என்ன பவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாரி கியூபி சொல்லிட்டு செம்மையா அடி வாங்கும். ஸோ அடி வாங்கினதுக்கு அப்புறம் நருட்டோ அந்த நைன் டெயில்ஸோட சக்கரா ஃபர்ஸ்ட் டைம் எடுப்பான்ல. ஸோ நருட்டோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் சக்கராவ எடுத்தோனே கியூபி செம்ம ஷாக்ல இருக்கும். "நருட்டோ நீயா? நீ எப்படி என்னோட சக்கரா எடுத்துக்கிட்டியா? நீ வந்து பார்த்தீன்னா எனக்கு கோவம் வர வச்சுட்ட. நான் உன்னைய சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு அத பீஸ்ட் பாம்லாம் எடுக்கலாம். ஸோ அந்த பீஸ்ட் பாம் எடுத்தோனே இவன் வந்து அந்த 6 பாத் கேட் எடுத்து லாக் பண்ணுவான். நருட்டோ நீ இதுக்கு ஒரு நாள் வருத்தப்படுவேன்னு கடைசியா சொல்லியிருக்கோம். இப்போ வந்துட்டு அப்போ ஓகே நான் வந்து பார்த்தீன்னா, சாஸ்கேவ எப்படினாலும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன். அதே மாதிரி உன்கிட்ட இருக்க அந்த ஹேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறையா பேசணும்னு எனக்கு ஆசை தான். ஆனா நான் போயிட்டு இப்போ வார் வந்து பார்க்கணும். ஸோ உனக்கு டைம் இருந்தா நான் அப்புறம் பார்க்குறேன்ற மாதிரி நருட்டோ அதுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அங்கேருந்து வருவான். ஸோ வரும்போதே ஓகே நீ என் கூட தானே இருக்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருன்ற மாதிரி நருட்டோ வந்து கியூபி கிட்ட பேசிட்டு அப்படியே அந்த வழியா வருவான். உன்ட்ட பேசிட்டு வெளிய வந்தான்ல. ஸோ அப்ப வந்துட்டு, கியூபி எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நீ வந்து பார்த்தீன்னா, எனக்குள்ள தான் இருக்க. ஸோ ஒரு பையனுக்கு அப்பா, அம்மா வந்து எவ்வளோ நாள் கூட இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் நீ என் கூட இருந்திருக்க. நான் எப்படி வளர்ந்துருக்கேன்னு உனக்கும் புரியும். என்னோட கஷ்டம் எல்லாமே உனக்கும் தெரியல. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பாரு. நான் என்ன பண்றேன்னு. நான் சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஏதாவது பண்ணுவேன். அதே சமயம் இந்த வாரையும் நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ நீ எனக்குள்ள தானே இருக்க. ஸோ நான் என்ன பண்றேன்னு பாருன்ற மாரி நருட்டோ அவனுக்கு அவனே பேசிட்டே போவான். ஸோ பேசிட்டே போம்போது
பி வந்து பார்த்துருவாரு. ஸோ பி பார்த்துட்டு நருட்டோ என்ன அகைன்னு கியூபியோட ஃபைட் பண்ணியான்னு கேட்பாராம். நருட்டோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்லெஸ்ஸா நடந்துக்கிற. ஸோ பொறுமையா நடந்துக்கோன்ற மாரி சொல்லுவாராம். நீ இப்படியே நடந்துட்டு இருந்தேன்னா கியூபி வந்து ஃபுல்லா உன்னைய ஆக்குபை பண்ணிருன்ற மாரி சொல்லுவாராம். எனக்கு தெரியும் பி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு வேற வழி இல்ல. நான் சொன்னா சொன்னது தான். என்னோட நிஞ்சா வழியிலேருந்து நான் பின்னாடி வரமாட்டேன். ஸோ நான் ஒரு தடவ சொன்னா சொன்னது தான். அதே மாரி சொல்லிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஓடுவாங்க. ஸோ 2 பேர் ஓடும்போது அப்போ வந்துட்டு அந்த எயிட் டெயில்ஸ் வந்து நருட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பேசிட்டு இருந்தானா என்ன அர்த்தம்? ஸோ அவன் எப்பதான் நைன் டெயில்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆக போறான்னு அந்த எயிட் டெயில்ஸ் பி கிட்ட சொல்லிட்டே இருக்கான். அப்போ நருட்டோ வாங்க போலான்னு சொன்னானா, ஓகே வெயிட் பண்ணு நானும் வரேன்னு பி வந்து சொல்லுவாரு. அதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பாய்.